வேதத்தில் உள்ள 5 சிறப்பான வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவது பிலிப்பியர் 4:4, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நம்முடைய பலத்துல நிறைய நேரத்துல நம்ம தோற்றுதான் போவோம். நம்முடைய பலத்துல இந்த உலகத்தையும் ஜெயிக்க முடியாது, பிசாசானையும் ஜெயிக்க முடியாது, நம்ம மாம்சத்தையும் ஜெயிக்க முடியாது. ஆனா நம்ம பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்குற நித்திய ஜீவனையும் நம்ம பலத்தினால இல்ல, அவர் பலத்தினாலே மட்டுமே சுதந்திரத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன்னா விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்கிறது அவர் கிருபை தான். அவர் தான் நம்ம கூட இருந்து அதை பலப்படுத்துறார். அல்லேலூயா. முதலாவது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராவர்ப்ஸ், இப்போ நீதிமொழிகள் 3:5-6, உன் சுயபுத்தியை சாராமல் உன் முழுதயத்தோடும் அவரே சார்ந்து கொண்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு, அவரே உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று. அல்லேலூயா. நிறைய நேரத்துல நம்ம சுயபுத்தியில சார்ந்து கொள்வோம், நம்ம நினைப்போம் இது கரெக்டா இருக்கும் அது கரெக்டா இருக்கும்னு. ஆனா ஆண்டவர் சொல்றத நம்ம கொஞ்சம் யோசிப்போம், அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றத நம்புங்க, உங்க சுயபுத்தியை சாராதீங்க. உங்க சுயபுத்தியை சார்ந்து போனீங்கன்னா விழுந்து போவீங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார். அதுதான் பெர்ஃபெக்டான பிளான். அல்லேலூயா. மூன்றாவது எரேமியா 29:11, நான் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்திருக்கிறேன், அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கானதே, உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு எதிர்பார்த்தை கொடுக்கும்படிக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது உங்களுக்கான திட்டங்கள் பார்க்கறதுக்கு உங்களை அழித்து போடுற மாதிரி இருக்கலாம், பார்க்கறதுக்கு உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய ஒரு நன்மையும் மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தையும் உங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக திட்டங்களே என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 41:10, அப்படி அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை என் நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலான வசனம். அல்லேலூயா. அவரே நம்மை தாங்குகிறாராம், அவரே நமக்கு உதவி செய்கிறாராம், அவரே நம்மோடு இருக்கிறாராம். அல்லேலூயா. நான் ஒன்று விலகுதல் உன்னை கைவிடுதலுமே என்று பழைய ஏற்பாடுல சொல்கிறார். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல இதோ பூமியின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த வேதத்துல மிக ஆசீர்வாதமான நம்பர் 1 பெஸ்ட் வசனம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 20:30-31 வசனங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனிட்டு நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ நம்ம நினைப்போம் பைபிள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளில் நிறைய பேர் ஆர்கியூமெண்ட் வர பண்ணுவாங்க, எனக்கு இது தெரியும் உனக்கு இது தெரியாது, நீ இந்த ஒரு வார்த்தையை தப்பா சொல்லிட்ட, நீ இவரு எழுதுனதை இவரு எழுதுறாரு மாற்றி சொல்லிட்ட அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். ஆனால் மெயினான வேதத்துடைய பர்பஸ் இதுதான். அதாவது இயேசுவே தேவனுடைய குமாரனை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த பைபிள்ல இவரே சொல்றாரு, இயேசு நிறைய அற்புதங்களை செய்தார். இந்த புக்ல பைபிள்ல எழுதப்படாத அநேக அற்புதங்கள் உண்டு. ஆனால் எதுக்கு இவ்வளவு போதும்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கமே. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க, இயேசு எப்பொழுதுமே விசுவாசிங்க, அவரே தேவனுடைய குமாரனை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.